அலங்கரிக்கும் ஓம் நம சிவாய அதிசயத்தை மனம் நிறுத்தும் ஓம் நம சிவாய அருணகிரீசனே சிவமலை வாசனே சோழர்கள் கட்டப்பட்ட கோயில். இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்த கோயில் விமானம் வந்து கஜபிஷ்ட விமானம்னு பேர். கஜபிஷ்ட விமானம்னா கஜம்னா யானை, பிஷ்டம்னா அது பின்பக்கம். அது யானை படுத்து இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். சோழ காலத்தில் கட்டப்பட்ட கோயில். எப்படின்னா சோழ ராஜா கோயில் குலோத்துங்க சோழனுக்கு பில்பாட்சி தோஷம் வந்துச்சு. நிறைய சண்டையில் நிறைய பேர் இறந்து போனதுனால அவனுக்கு தோஷம் வந்ததுனால அவங்க என்ன சொல்றாங்க, பரிகாரம் பண்ணு 108 சிவன் கோயில் கட்டணும்னு தஞ்சாவூர்லேருந்து கட்டிலேயே வர்றாரு. கட்டிட்டு வச்சா இங்கே ஒரு கோயில் கட்டினார். அவர் பக்கத்தில் அருமையான கோயில். அது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அது வந்து அம்மனுக்காக கட்டப்பட்ட கோயில். அது சப்த மாதம் ரொம்ப ரேர். அது 7 மாதம் சப்த மாதம் ஒரே இடத்துல கோயில் கொண்டிருக்காங்க. ரொம்ப அருமையான. அதுக்கப்புறம் கல்யாண ஜெகநாதர் டெம்பிள்னு அது இது வந்து கல்யாண ஜெகநாதர் கோயிலில் வந்து ஜெகநாதர் இங்கே வந்து கல்யாணம் ஆகாத வந்து வேணினாக்க உடனே ஒரு 2-3 மாதத்துக்கு கல்யாணம். பல அனுபவம் அருமையான அனுபவம் இருந்திருக்கு இந்த கோவிலில். அந்த இந்த ஊர் ஜனங்கள் ரொம்ப ஒத்துழைச்சாங்க. சிவாச்சாரியெல்லாம் காஞ்சிபுரத்தில் வந்து அருமையாக பண்ணேன். 4 நாளாக யோகாலாம் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணாங்க. மறக்க முடியாத நிகழ்ச்சியாக இருந்தது. சொல்லவே அஷ்டசித்தி யோகம் வந்து சேருமே. ஓம் நமக சிவனே நமக ஓம் நமக ஹர ஓம் நமக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய அனமுகநாதனே தினமுனை போற்றிடும் அருளிலை மந்திரம் ஓம் நம சிவாய ஹர சிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. நாட்டிலையும் இந்தியாவில் இருக்கிற மாதிரி கோவில்கள் கிடையவே கிடையாது. 200 சொச்சம் நாடுகள் இருக்கு. ஒவ்வொரு நாட்டையும் எடுத்து அந்த நாட்டில என்ன பிரசித்தியா இருக்கு அப்படின்னு பார்த்தா கோவில்கள், அந்த கோவில்கள் கூட பிரம்மாண்டமான கோவில்கள். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் கோவில் இருக்கட்டும், மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி கோவிலா இருக்கட்டும், மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலா இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதருடைய கோவிலா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் எப்படி அந்த ராஜாக்கள் கட்டினான்னு தெரியாது. அவ்வளவு பிரம்மாண்ட கோவில்கள். அதுவும் ராமேஸ்வரே ஒரு புண்ணிய நதி காவேரி மட்டும்தான். 6 அந்த பக்கம் இருக்கு. இந்த காஞ்சிங்கிற மோட்சபுரியை சுத்தி 3 யோஜனை தூரத்துல இருக்கிறது தான் இந்த கிராமங்கள் எல்லாமே. அதனால பிள்ளப்பாக்கமும் ஒரு மோட்சபுரி அப்படின்னா வேதம் எவ்வளவு தழைச்சிருந்திருக்குங்கிறதுக்கு இதெல்லாம். ஏன்னா ஆழ்வார்களாகட்டும் நாயன்மார்களாகட்டும் அந்த கோவில்ல சுவாமியை படும்போது பேரை சொல்றாளோ இல்லையோ, வேதமோடு ஆரங்கும் ஆயினானே வேத நதி தழைத்தோங்க சந்திரன் தடையில் அணிந்த சங்கரன் சாமவேதி அப்படின்னு வேதத்தோட சேர்ந்துதான் பகவானை பாடிக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பிரதேசங்கள்லாம் அப்படி காஞ்சிபுரத்துக்கு சமீபத்துல இருந்து வேதம் இந்த பிள்ளப்பாக்கம்ங்கிற ஊர்ல இருந்து என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா இங்கிருந்து அகோபில மடத்துக்கு ஒரு ஜீர சுவாமி எழுதிருக்கேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி. ஆமா, இந்த பக்கத்துல அப்படிலாம் இந்த ஊருக்கு அப்படி ஒரு பெருமை. அவ்வளவு வைஷ்ணவங்கள்னா அவ்வளவு வித்வான்கள் இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய கரசன்கால் அப்படிலாம் இருந்த ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்துல யார் வந்து ராமர் சொல்ற அங்க போய் லங்கையை பார்க்கிறார், லங்கையினுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கிறார், கிருஷ்ணகிரியில பார்க்கிறார். எல்லாத்தையும் பார்த்த போது ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், எத்தனை ஐஸ்வர்யத்தை பார்த்தாலும், எத்தனை ஜனங்களை பார்த்தாலும், எத்தனை பேரோட பழகினாலும், அது என்ன நன்னா இருந்தாலும் என்னுடைய மனசு அயோத்தியில தான் இருக்கிறது அப்படிங்கிறார். அத மாதிரி நம்ம ராமானுஜம் அவர்கள் அவரை தெரியாதவாலே இருக்க மாட்டாரு. அவ்வளவு பெரிய ஒரு விஐபி அவர். அவர் வந்து அப்படி இருந்தாலும் அவருடைய மனசு இந்த பிள்ளை பாக்கத்திலேயே தான் சுத்தி இருக்கு.
தாம் பிறந்த ஊர் தன்னுடைய பெரியவா இறந்த ஊருங்கிறதுனாலே இந்த கல்யாண ஜெகநாதன் அப்படிங்கிற சுவாமிக்கு 2 சம்பிரோட்சணம் பண்ணினார். அடுத்தது வைத்தியநாதன். அந்த வைத்தியநாதன் வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கிற மாதிரி. அதை விட இந்த லிங்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பத்ம பீடத்துல பத்ம தலத்துல இருக்கு. தையல் நாயகி. தையல் நாயகின்னா அம்பாளுக்கு நிறைய பருவம் உண்டு. பாலாங்கிற ஒரு பருவம், கன்னிகாங்கிற ஒரு பருவம். தையல் அப்படின்னுட்டா பெண்ணனுடைய ஒரு பருவம் அது. அத்தகைய இளம் பெண்ணா தையல் நாயகியா இருக்கா. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியன் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய்பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. நெருப்புங்கிறார் சுவாமி. தீவண்ணனே. அடுத்த பிறவியில நான் ஒரு புழுவாய் பிறந்தா கூட உன்னை மறக்க கூடாது. கருவில் கிடந்த நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் நெஞ்சமும் நானும் கிடந்தளந்தை துதிந்தேன். திருவாலவாயா திருவற்றியூரா திருவாரூரா ஒரு பற்றிலாமையும் கண்டிருந்தாய் அப்படிங்கிறார். அந்த நாவுக்கரசர் எந்த பாடலீஸ்வரர்னு பிரகநாயகி சமேத அந்த திருப்பாதிரி புலியூர் கஷேத்திரத்துல தடுத்து ஆட்கொண்டானோ அந்த சிவன் கோவில்ல ஒரு விசேஷம் என்னன்னா, எந்த சிவன் கோவிலும் இல்லாதபடி சுவாமி சன்னதிலேயே பள்ளியறை இருக்கக்கூடியது அந்த ஒரு சிவன் கோவில்ல தான். வீரட்டானேஸ்வரம் எந்த ஊர்ல அவர் உள்ளுக்குள்ள போனாரோ, நாமார்க்கும் கொடியல்லோம் நமனை எஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாரோ, அந்த வீரட்டானேஸ்வரர் சுவாமி இருக்காரு. உள்ள போனா ஒரு யானை வந்து அவர் அபிஷேகம் பண்ற அளவுக்கு கர்ப்ப கிரகம். அந்த லிங்கத்துல 12 பட்டை இருக்கு. கோபுரமும் தஞ்சாவூர் கோபுரத்தினுடைய ஒரு மினியேச்சர்னு சொல்லலாம். கல்யாண திருக்கோலமா 2 நாயன்மாருக்கு தரிசனம் கொடுத்த கஷேத்திரம். அது மாதிரி ஒவ்வொரு கஷேத்திரத்திலையும் நம்ம பார்த்துட்டு வந்தாக்க அந்தந்த சிவக்ஷேத்திர இங்க பக்கத்துல நம்ம அமரம்பேடுல போய் பார்த்தோமானால் நடராஜர் குத்தால மாதிரி கால் எல்லாமே இப்படி கால வச்சுட்டு இருப்பாரு. ரொம்ப ஆச்சரியமான நடராஜர். இங்க பக்கத்துல மன்னிவாக்கம்னு ஒரு ஊர். அங்க இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல போய் பார்த்தா பிரதோஷமூர்த்தி சிவனுக்கு ஒரு புறப்பாடு வந்து எந்த ஊர்லயும் இல்லாதபடி அம்பான ஆலிங்கனம் பண்ணிட்ட பிரதோஷமூர்த்தியா இந்த மன்னிவாக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல இருக்கார். அப்படி இந்த ஊரை சுத்தி காஞ்சிபுரத்தை சுத்தி வைணவமும் சைவமும் போட்டி போட்டுட்டு அவ்வளவு சிவஸ்தலங்களும் அவ்வளவு விஷ்ணு ஸ்தலங்களும் இருக்கு. தான் பிறந்த ஊர்ல இந்த கோவில இது புது கோவில் மாதிரி அவ்வளவு அழகா கட்டி வித்வான்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர்களை வச்சிருந்து 4 நாட்கள் யாகசாலை விமர்சையா பண்ணி கும்பாபிஷேகம் அப்படி நடந்து அது மாதிரியா ஓதுவார் மூர்த்திகள் எல்லாம் வந்து பாடி ஊர்ஜனங்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேகத்துல தையல் நாயகி சமேத இந்த வைத்தியநாத சுவாமி அவ்வளவு சந்தோஷப்பட்டார். அப்படி சந்தோஷப்பட்டதுனாலே பகவான் சந்தோஷப்பட்டா ஊருக்கு க்ஷேமம் ஏற்படும், நாட்டுக்கு க்ஷேமம் ஏற்படும். அதனால இந்த ஊர்ல பிள்ளைப்பாக்கத்துல மேல மேல நிறைய மழை பொழியணும், விவசாயம் நடக்கணும், ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியம் ஏற்படணும். அது மாதிரி நம்ம ராமானுஜம் தம்பதிகள் இது மாதிரி நிறைய கும்பாபிஷேகங்களை பண்ணிட்டு தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியத்தோட ஒரு வைத்தியநாதர் இல்லையா, அதனால அவருக்கு எந்த உடம்பும் வராதபடி வைத்தியம் பார்த்துட்டு தீர்க்க ஆரோக்கியத்தோட இவரோ வைத்தியநாதன், அவரோ கல்யாண ஜெகநாதன். கல்யாணம்னாலே மங்களம்னு சர்வ மங்களங்களையும் நமக்கு கொடுத்துண்டு லோகம் சேமமா இருக்கட்டும், பகவான் நமக்கு பரிபூர்ண கிருபை பண்ணட்டும், எல்லாருக்கும் எல்லா மங்களங்களும் ஏற்படும். நம பார்வதி பதையே. உங்கள் மன அமைதிக்கு